ப்ரோ ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ப்ரௌனி வந்து 299க்கு ½ kg நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா என் மேல நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நாங்க மெசேஜ் பண்ணா நீங்க ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இவ்வளவு பேருக்கு நான் எப்படி ஒரே நாள் ரிப்ளை பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. நம்ம பார்சல் எல்லாமே கொரியரும் போட்டாச்சு. நம்ம கஸ்டமர் நமக்கான ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க, கேட்டுடலாங்களா? ப்ரோ சாக்லேட் சிரப்பு கேட்டேன், ஏன் அது தரவே இல்லை? ஏன்னா அது நம்ம கிட்ட இல்ல. நான் ப்ரௌனியே சாப்பிட்டதில்ல ப்ரோ, ஆனால் இது சாஃப்டாக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள அப்படியே ஊஞ்சல் ஆடுங்க. அப்படியே பேச்சு வாக்கில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டோங்க. போற வழியில அப்படியே இந்த சிவப்பு கலர் பானத்தையும் குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிதமா குடிச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வருகையும் போட்டாச்சுங்க. மணியை பார்த்தா 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ப்ரௌனி வந்து 10 kg ரெடி பண்ணணுங்க. அதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம எடுத்துட்டோங்க. நண்பர்களே, நான் காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனிங் போகும்போது நான் மொத கத்துக்கிட்டதே இந்த ப்ரௌனி தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் ப்ரௌனிலாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் பண்ண மாதிரி என்னைக்குமே நான் ஒரு நாள் கூட பண்ணதில்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரௌனி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படின்னு நீ சொல்லுவ, ஆனால் மெசேஜ் பண்ணா மட்டும் நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கடா அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ள எனக்கு தோன்றது எனக்கு தெரியுது. என்னங்க பண்ணுறது, கனவுல கூட இவ்வளோ ஆர்டர் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்லை. கீழே ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி கொஞ்ச நேரம் நம்ம மொட்டை மாடியில் போய் உட்காருவோம் அப்படின்ற போது அப்பயும் ஒரு சில பேருக்கு நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ வரைக்கும் 6 kg வரைக்கும் ப்ரௌனி ரெடி பண்ணிட்டோங்க. இன்னைக்கான இரவு நேர சாப்பாடே நம்ம சாப்பிட்டுட்டு இந்த வெசல் வாஷ் பண்றதை மட்டும் நினைச்சாலே மனசுக்குள்ள குலுங்கி அழுக வேண்டியதாவே இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்போ எடிட்டிங்ல வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க நண்பர்களே.